ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு டெலிஷியஸான ரெசிபி மட்டன் கீமா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான கடாயிலையோ அல்லது குக்கர்லேயோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீமாக்கு எப்போதுமே நல்ல பொடியாக தான் கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்து அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு நிறம் மாறி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும், பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, கூடவே 6 போல் காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடி. இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதுருக்கு இல்லையா, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன். நீங்கள் எந்த அளவுக்கு கொத்துக்கறி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலா பொடியினுடைய அளவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். மசாலா பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி சேர்க்குறேன். நம்ம இன்றைக்கி மட்டனில் கீமா செய்கிறோம், அதனால் மட்டன் சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம் அல்லது பீஃப்லேயும் செய்யலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்றது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மசாலா பொடியிலேயே மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கனால தனித்தனியாக எந்த ஒரு பொடியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா சூப்பராக வெந்து வர்றது வரைக்கும் குக் பண்ண போகிறோம். சிக்கனாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். மட்டன்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். இன்னும் குயிக்காக வேலை முடியும்னா இதையே நீங்கள் கடாயில் செய்யாமல் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். குக்கரில் செய்யும் போது 2 அல்லது 3 விசில் விட்டாலே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 15-20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு முறை எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையோ அல்லது கருவேப்பிலையோ புதினாவோ ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன போட்டால் பிடிக்குமோ அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.